என்ன மனிதன் என்ன பண்றது? இப்ப தன்னிடம் இருந்ததையெல்லாம் ஒரு எப்படி கொடுக்கும்? அதற்கு ஒரு மனசு வேண்டாமா? அற்புதமான நாற்பது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தேமுதிக அலுவலகத்திற்கு அவருடைய கார் வந்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கொள்கைகள் வேறாக இருந்தாலும், கட்சி வேறாக இருந்தாலும், அந்த தமிழுக்காக தமிழனுக்காக பாடுபட்ட அந்த அற்புதமான ஒரு நல்ல மனிதருக்கு தன்னுடைய தந்தை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களோடு விஜயகாந்த் இருந்த நெருக்கத்தை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் இல்லையா? இன்றைக்கு கலைஞருடைய சமாதி அமெரிக்காவில் இருந்து வந்து கலைஞரின் சமாதியை குழந்தை தேம்பி அழுவதை போல அந்த கேப்டனின் இறுதி பயணத்தை, இறுதி ஊர்வலத்துக்கு ஒரு மரியாதை சேர்க்க வேண்டும், ஒரு மாண்பை சேர்க்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி தமிழக முதலமைச்சராக இல்லாமல் கலைஞரின் மகன் என்ற அந்த உணர்வோடு தமிழக முதலமைச்சராக, கலைஞரின் மகனாக, தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்களின் ஒருவராக, அவர்கள் சார்பாக, நண்பராக, தோழராக, முதலமைச்சராக இன்றைக்கு வந்து இந்த பணி ஏற்கனவே அவர் வீட்டிற்கு வந்து நேற்றுக்கு தன்னுடைய மரியாதையை செலுத்திட்டு போயிருக்கிறார். இருந்தாலும் இந்த ஒப்பற்ற நல்ல மனிதருக்கு, பண்பானவருக்கு, துணிவானவருக்கு, தன் தந்தையை நேசித்தவருக்கு, தமிழக தலைவரை நேசித்தவருக்கு, கலைஞரை நேசித்தவருக்கு, தமிழர்களை நேசித்தவருக்கு, எல்லை தாண்டி, கட்சி தாண்டி, மத ஆச்சரியங்களை எல்லாம் தாண்டி மௌனத்தோடு, இதயத்திலே கனத்த இதயத்தோடு அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அதிகம் பேச வைக்கும். அதுதான் தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய இறுதி மரியாதையை தமிழக அரசின் சார்பில், 8 கோடி தமிழர்களின் சார்பில் ஒரு நல்ல மனிதருக்கு, ஒரு நடிகரை தாண்டி, ஒரு அரசியல்வாதியை தாண்டி, லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற, கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு அற்புதமான அந்த நல்ல மனிதருக்கு மலர் வளையத்தை வைத்து தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துகிறார். இதுதான் தமிழர்களுக்கு போட்டுகிற பண்பாடு, இதுதான் கலாச்சாரம், இதுதான் எல்லை தாண்டிய நட்பு, இதுதான் மொழி இனம் கடந்த நட்பு, இதுதான் கட்சி பேதங்கள் இல்லாத ஒரு அற்புதமான இரு கரம் கூப்பி அவருக்கு மரியாதை செலுத்துகிறார். தமிழகமே மரியாதை செலுத்துகிறது. காரணம், தமிழகத்துடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய பிள்ளை, 8 கோடி தமிழர்களிலே ஒருவர். மகனிடம் விசாரிக்கிறார், மௌனமாக அங்கிருந்து அந்த இடத்தை விட்டு வருகிறார். நகமும் சதையுமாக போட்டிருந்த அவர் இன்றைக்கு சந்தன பேடையிலே இன்னும் சற்று நேரத்திலே அவரை நல்லடக்கம் செய்ய இருக்கிறார்கள். தங்கம் தென்னரசு, அமைச்சர் தங்கம் தென்னரசு, காவல்துறை தன்னுடைய இறுதி மரியாதை
மண்ணுக்கு வராது சொல்லுவாங்க. அவர் பறவையிலே ராஜாதி பறவையாக இருந்தார். மரத்திலே தேவதாரு மரமாக இருந்தார். எந்த புயலிலும் அசைக்க முடியாத ஒரு தேவதாரு மரத்தை போன்று இருந்தார். அதே போல் ராஜாதி பறவை மலை முகடுகளின் உச்சத்தில் தான் அது கூடு கட்டும். அதனுடைய இயற்கை எப்படி, அதனுடைய இலக்கணம் அப்படி, அதனுடைய மார்பு அப்படி. மலை முகடுகளின் உச்சத்தில் கூடு கட்டியதன் அந்த ராஜாதி பறவை அப்படியே விண்ணுக்கு சென்று விட்டது. அது மீண்டும் இனி ஒருபோதும் இந்த மண்ணுக்கு திரும்பாது. இருந்தாலும் தமிழர்களின் மனங்களில் என்றைக்கும் அவர் முதலமைச்சர் பிரகாசிப்பார். ஒரு சூரியனாக ஒளி தருவார், சந்திரனாக குளிர்ச்சி தருவார், புத்தர் சொல்வார், சூரியனை மறைக்க முடியாது, சந்திரனை மறைக்க முடியாது, அதே போல் உண்மையை மறைக்க முடியாது என்று